ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சத்து மாவுல எப்படி கொழுக்கட்டை செய்யணும் தான் டிஃப்ரெண்டா கொழுக்கட்டை செய்யணும் பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பால்வடி மாவில் தாங்க செய்ய போறோம். அதுக்கு நான் பால்வடி மாவுல ஒரு கப்பு மாவு மட்டும் எடுத்துக்கிறேங்க. அது கூடவே சுட தண்ணி காய வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு மாவு எடுத்தேன் இல்லையா, அது கூடவே சுட தண்ணி காய வச்சிருந்ததை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணி அது லைட்டா ஒரு கட்டி பதத்து வர அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணதும் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். நான் கொழுக்கட்டை அச்சு இருக்குது இல்லையா, அதில் தாங்க நான் செய்கிறேன். ஏன்னா பசங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாதான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா சத்து மாவு, சுட தண்ணி, இது கூடவே தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஏன்னா இனிப்புக்கும் சரி, ஆல்ரெடி இனிப்பாக தான் இருக்கும் மாவு. அதனால நான் இனிப்பும் எதுவும் சேர்க்கல. சிம்பிளாக செய்யணும்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே இலக்கத்தை வச்சு நான் செய்கிறேன். செஞ்சதெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் ஆவி கட்டுறேன். ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போயிட்டு வச்சு வேக வைக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வெந்தாவே போதும், வெந்துடும். நம்ம இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடும். அதனால தான் நான் டிஃப்ரெண்ட்டாகவே என் குழந்தைங்களாம் நான் செஞ்சு கொடுப்பேன். சத்து மாவில் தாங்க நான் செய்வேன், டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். இது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் செஞ்சதே இது எவ்வளோ அழகா சாஃப்டா, இவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. என் பசங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சத்து மாவுல கொழுக்கட்டை தான் செய்யணும்னு இல்லை. இதுல கஞ்சி செய்யலாம். அதுக்கடுத்து இது கொழுக்கட்டை செய்யலாம், புட்டு செய்யலாம், சத்து மாவு புட்டு செய்யலாம். இதெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தி தான், நல்லாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். பெரியவங்க கூட செஞ்சு சாப்பிடலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய சொல்லவே எனக்கு நல்லாவே வந்திருந்தது. நல்லா சாப்பிட்டா பசங்க சாப்பிட்ற மாதிரி வந்திருந்தது. கொழுக்கட்டைனா யாருக்கு தான் பிடிக்காது? விநாயகருக்கே பிடிக்கும் கொழுக்கட்டைனா. அவ்வளோ அழகாக இருந்தது. இது விநாயகர் சதுர்த்திக்கு கூட நம்ம வச்சு செய்யலாம். இனிமே நான் இந்த மாதிரி தான் செய்யலான்னு இருக்கேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.